சமீபத்தில் 2538 பணியிடங்களுக்கான லஞ்சம் பெற்றார்கள் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருந்தது சார். இப்போ என்னன்னா, இந்த மாதிரியான நிகழ்வு ஏதாவது சரித்திரத்துல எப்பயாவது நடந்துச்சு அப்படின்னா, அவங்க அரசு அதிகாரியா உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால எப்படி திறம்பட செய்ய முடியும்? அவங்க கடைசி வரைக்கும் அந்த போட்ட பணத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை தான் அவங்க எடுப்பாங்க. இந்த குற்றங்கள் வருதுன்னா இந்த குற்றங்கள்ல இருந்து தனக்கு எப்படி வருமானத்தை ஈட்ட முடியும்? அதுவும் குறிப்பா காவல்துறையில் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா இது திருத்தப்பட முடியாத, சரிப்படுத்தவே முடியாத ஒரு நிலைக்கு அந்த அரசு இயந்திரம் போயிடுமேன்ற கவலையும் இருக்கு. உங்களுடைய பார்வை அதேதான். இப்ப நீங்க சொன்னது அந்த இதுல நகராட்சி அன்று குடிநீர் வழங்கல் துறையில நியமனம் பண்ணி கொடுத்து நம்ம பார்த்தோம். அது இடி இங்க காவல்துறைக்கு தமிழக காவல்துறை டிஐஜிக்கு அந்த லெட்டர் கொடுத்ததுனால தான் இந்த இவ்வளவு பெரிய ஊழல் இந்த பணி நியமனத்தில் நடைபெற்றிருக்கு நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் இல்ல சார். இப்போ ஒரு காவலர் ஒரு ஏட்டு இருக்காரு, ஒரு ரைட்டர் இருக்காரு அப்படின்னா இந்த செய்தியை படிக்கிறாரு அப்படின்னா, என்னடா இவ்வளவு காசம் வாங்கிட்டு இவ்வளவு போட்டுருக்காங்க எப்பறான்ற மாதிரி, நமக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி இவங்களே அந்த கடமையில இருந்து சொல்ல வர. அதாவது இந்த மாதிரி அந்த பணிக்கு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் பணத்தை லஞ்சமா கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அவன் மனநிலை என்ன இருக்கும்? போட்ட காசு எடுக்கணும்னு தானே இருக்கும். அப்ப இப்படியே ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியா அவன் அந்த பணியை செய்வான்?